அவர் கலந்து கொண்ட நோன்பு திறப்பில் பங்கேற்ற இஸ்லாமிய சகோதரர்களை இழிவாக பேசியது சிவாஜியின் வாய் மட்டுமே. அதன் உண்மையான குரல் எதுவென்று கேட்டால், இதுபோன்ற பேச்சாளர்களை அடிக்கடி அழைத்து பாராட்டும் திமுகவின் முக்கிய குரல்தான் அது என்பதை அனைவரும் அறிவர். வரம்பு மீறி போகும் இவர்களை மக்களே என்ன செய்யப் போகின்றனர் என்பதை இனி இந்த நாடே பார்க்க போகிறது. ஆமாம், பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றும் திமுக கபடதாரிகளின் முகத்திரை தானாகவே கிழியத் தொடங்கி உள்ளது. போக போக இன்னும் முழுதாகவே அம்முகத்திரை கிழியும். அப்போது மக்கள் அவர்களின் அரசியலை குப்பை தொட்டியில் தூக்கி வீசி இருப்பார்கள். வெகு விரைவில் வரும் அந்த நாள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு தெரியும் நாள்தான் என்பதையும், அந்த நாளின் வெற்றி நாயகனாக எங்கள் வெற்றித் தலைவரே இருப்பார் என்பதையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்மோகன் ஆறுமுகம், கொள்கை பரப்புச் செயலாளர்.